கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு கல்யாணம், காது குத்து இந்த மாதிரியான இதுக்கு அவங்களுக்கு தேவைக்கான அதாவது அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான நகை, மொய் எழுதுறதுக்கான நகை இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றவங்க நிறைய பேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க இப்போ என்ன பண்ணணும்? நாங்கள் தான் எவ்வளோ நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம் இது மாதிரி தங்கத்தை வாங்குங்கன்னு. இது 2 பேரும் பொறுப்பு. ஒன்று நம்ம பிரதமர், இன்னொன்று சார். இப்போ ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது ட்ரம்ப் பதவி ஏற்று அமெரிக்க அதிபராக பதவி ஏற்று 1 வருஷம் முடிஞ்சிருக்கு. பட் ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி இந்த தங்கத்தோட விலையை ட்ரம்ப்புக்கு முன் ட்ரம்ப்புக்கு பின் அப்படின்னு நம்ம 2 விஷயமா கண்கூடா விலையை பொறுத்து நம்ம பார்க்க முடியுது. பட் உண்மையிலேயே ட்ரம்ப் வந்ததுக்கும் இந்த தங்கத்துடைய விலை இவ்வளவு தூரம் ஏறி இருக்கிறதுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா? நிச்சயமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஃபெட்ரல் ரிசர்வ் அவங்களோட. சரி, இப்போ தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இப்போ வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சா? இதே நிலையில தொடருமா இல்லை இன்னுமே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நாளைக்கு நாளன்னைக்கு அடுத்த 7 நாளில் என்ன ஆகுங்கிறது ட்ரம்ப் யூரோப் என்ன இல்லை சார். இப்போது எனக்கு இந்த மாதிரி சொன்னீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் பீரியட் எடுத்துப்போம் சார். இந்த 6 மாத டைம் பீரியடில் தங்கத்தோட விலை எந்த அளவுக்கு உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை குறையும் அப்படின்னா எந்த அளவுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் கணிக்கிறீங்க? நாளைக்கு கிரீன்லாண்டில் குண்டு போட்டார்னா இன்னொரு 15% 20% ஏறிடும் உடனே. கிரீன்லாண்டோட சமாசம் பண்ணி கிரீன்லாண்ட் எனக்கு வானான்னு சொல்லிட்டாருன்னா 10% குறையும். ஒரு 13,000 வரைக்கும் வரும். 13லேருந்து 17க்குள்ளே எப்படி வேணால் போகலாம். இவர் கிரீன்லாண்டில் என்ன பண்ணுறாருன்னு பொறுத்து. சார், இப்போது தங்கத்தோட விலை தொடர்ந்து உயர்ந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் கொஞ்சம் இறங்குது, அப்புறம் இறங்குது, இந்த மாதிரியே இருந்துகிட்டு இருக்கு. தங்கத்தை இப்போ வாங்குறதுக்கு சரியான தருணம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, இது சரியான நேரம் இல்லை. முன்னாடியே வாங்கியிருக்கணும். அடுத்த 10 நாளுக்குள்ளே உங்களுக்கு தங்கம் வேணும்னா மட்டும் வாங்குங்க. இல்லை ஒரு 10 நாள் பொறுத்து இருந்து தங்கம் எந்த சைடு பொறுத்துன்னு பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ தங்கத்தில் முதலீடு பண்ணுறதுக்கான நேரம் இது கிடையாது சார். நான் முதலீட்டுக்காரன் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கிரீன்லாண்டில் குண்டை போட்டு இன்னும் 10% ஏறிச்சா என்னால் சொல்ல முடியல. அந்த ஆளை பார்த்து நம்ம முடிவு எடுக்க முடியாது. இன்றைக்கி வாங்கிட்டு நானும் நீங்கள் அது 10% இறங்கிடுச்சுன்னா என்னை திட்டக்கூடாது. அதே சமயத்தில் இன்றைக்கி வாங்காமல் இருந்து நாளைக்கு 10% ஏறிடுச்சுன்னா அழக்கூடாது. 2ம் பார்த்துக்கோங்க. சரி சார். அப்போது தங்கத்துடைய விலை வந்து உச்சத்தில் இருக்குது. அதை நம்மளே பார்த்தா அதை உணர முடியுது. இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் என்கிட்ட ஒரு 50-60 பவுன் தங்கம் இருக்குது அப்படின்னா இப்போ அதை நான் விற்றுட்டு தங்கம் விலை குறைஞ்சா வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கலாம். ஏன்னா நீ 15,000 இருக்கிறது ஸ்ரீலங்காவில் விலை 46,000 ரூபா. அவங்க ரூபாவில் ஒரு பவுனு 46,000 ரூபா. ஸோ இன்றைக்கி நம்ம ஊரில் வந்து 1 கிராமை சொல்கிறேன்னா நம்ம கிராமில் 15. இன்னொரு 10 வருஷத்தில் உங்கள் ஊர்லேயும் 45,000 ரூபாய்க்கு போயிடும். அதனால் இருக்கிற தங்கம் பத்திரமா வச்சுக்கோங்க. இனிமேல் வாழ்க்கையில் தங்கம் வாங்க முடியுதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சார், நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு வீட்டுக்கு அந்த ஒரு ஃபேமிலி 3 பேர் 4 பேர் இருக்கிற ஃபேமிலி ஒரு வீட்டுக்கு ஆவரேஜாக 400 கிராம் தங்கம் வந்து ஒரு எமர்ஜென்சி கேஷாக நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த விலையிலையும் அதே 400 கிராம் தானா, இல்லை இப்போ ஏதாவது ஸ்டாண்ட் மாறி இருக்கா சார்? 200 100ன்னு வச்சுக்க வேண்டியதான். யார் போய் அன்றைக்கி அட்வைஸை கேட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு குடும்பத்துக்கு 60 லட்ச ரூபா கிட்ட இருந்திருக்கும். ஒரு ஆத்திர அவசரம்னு கொண்டு போய் எங்கேயாவது வச்சாங்கன்னா 40 லட்ச ரூபா அது கிடைக்கும். ஸோ எந்த எமர்ஜென்சிக்கும் நம்ம ரெடி அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும். இன்றைக்கி 400 வாங்கிறதுனா நான் மனுஷனே இல்லை, உன்னை 400 வாங்க சொன்னான். ஸோ இதை வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம குறைச்சி 100 அப்படிங்கிறதுலே நம்ம மனசை சாந்தி பண்ணிக்க வேண்டியதான். சார், இப்போது தங்கத்தோட விலை நல்லா ஏறிடுச்சு, அதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இது நாள் வரைக்கும் நான் தங்கத்தில் முதலீடு பண்ணலை அப்படின்றது இப்போ நான் உணர்றேன் அப்படின்ற சுச்சுவேஷனில் நான் மாதம் ஒரு 30,000 ரூபா சம்பளம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒவ்வொரு மாதமும் தங்கத்தை எதில் வாங்கலாம், எவ்வளவு முதலீடு பண்ணலாம்? அவங்க வந்து ஒரு 10% அதில் முதலீடு பண்ணலாம். ஆனால் 10-15 வருஷத்துக்கு திரும்பி பார்க்கக்கூடாது. சரி, இப்போது நம்ம ரீசெண்டாக நம்ம பார்க்கும்போது தங்கத்தை அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தங்கத்தை அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும், அது வந்து பயன்படுத்தப்படாமல் லாக்கர்லேயும் பீரோலையும் சும்மா இருக்குது. ஸோ அதை வந்து எக்கானமிக்குள்ளே கொண்டு வந்து ஒரு ரொட்டேஷனில் விட்டால் இந்தியாவோட எக்கானமி இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டருக்கு அட்வைசராக இருக்கக்கூடிய கவுன்சிலில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த விஷயத்தை முன் வச்சதை நம்ம பார்த்துருந்தோம்.
அந்த மாதிரியான விஷயங்கள் தங்கத்த பறிமுதல் செய்யணும். இல்ல மக்கள்ட்ட எவ்வளவு இருக்கு இந்த தங்கத்த, அதுக்கு ஒரு கணக்கு எடுக்கணும் அப்படின்ற பேசிஸ்ல அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கிறது, தங்கத்த பறிமுதல் செய்யணும்னு நினைக்கிறது சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது வந்து பிரைம் மினிஸ்டர் குடுத்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நிலேஷ் ஷா அப்படிங்கிறவரு, கோத்தக் மஹேந்திரா அப்படிங்கிற மியூச்சுவல் ஃபண்டோட தலைவரா இருக்காரு. இப்ப 2 வாட்டி பேசிட்டாரு. இந்த 2 வாட்டி பேசினப்புறம் எங்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. யாராவது ஒருத்தர் 8 மணிக்கு நைட்டு வந்து பேசிடுவாரோங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்கு. மக்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன்னு. டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கிறாரு. அதில 3 ஐடியா குடுக்குறாரு. யாரெல்லாம் தங்கம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு 30% டாக்ஸ் போடலாங்கிறாரு. அது சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி பண்ணிடும்னு அவரே சொல்லிடுறாரு. ஃபோர்ஸ்டா அத கடன் வாங்கணும்னு சொல்லலாங்கிறாரு. அதுவும் பண்றது கஷ்டம்னு அவரே சொல்லிடுறாரு. 3வது என்ன சொல்றாரு, அதில அவர் என்ன சொல்றாரு, தங்கத்த கொண்டு வந்து எல்லாரும் கார்மெண்ட்ல குடுத்துடணுமா. ரிசர்வ் பேங்க்ல. ரூ. 100க்கு ரூ. 65 இப்போ குடுத்துருவாங்களாம். மீதி ரூ. 35 30 வருஷம் கழிச்சு குடுப்பாங்களாம் வட்டி இல்லாம. இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி டாலருக்கு நிதான ரூவா வந்து 25, 26ல இருந்தது. சரி 35 இருந்ததுன்னே வச்சுப்போம். 35ல இருந்தது. இன்னைக்கு ரூ. 90ல இருக்கு. அதே கணக்கு பார்த்தா 30 வருஷம் கழிச்சு டாலரா நிகரா நம்ம ரூ. 270ல இருப்போம். அப்ப இன்னைக்கு ரூ. 30 இன்னைக்கு நீங்க ரூ. 90 குடுத்துட்டு, அன்னைக்கு நீங்க ரூ. 90 வாங்கினீங்கன்னா, மார்க்கெட்ல அது ரூ. 270 இருக்கும். ஸோ அது பேசிக்கா மக்கள்ட்டேருந்து ரூ. 65க்கு தங்கத்த புடுங்குற மாதிரி ஒரு பிளான். ரூ. 100 தங்கத்த ரூ. 65. அத நான் பேசினேன். மத்தவங்க யாரும் பேசல. முந்தா நேத்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, செபியில போய் உட்காந்துக்கிட்டு, இந்தியால 6 ட்ரில்லியன் தங்கம் இருக்கு. 6 ட்ரில்லியன் டாலர் கிட்ட தங்கம் இருக்கு. நம்மளோட டோட்டல் ஜிடிபி சைஸே 5 ட்ரில்லியன் தான். இந்த 6 ட்ரில்லியன் தங்கத்த எப்படியாவது மானிட்டைஸ் பண்ணணும். அதாவது தங்கத்த காசா மாத்துறதுக்கு செபி ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு அட்வைஸ் குடுக்குறாரு. இது சாதாரண யாராவது பேசினா, நம்ம என்ன நினைக்கலாம், இவன் யாரோ பேசுறான் நம்ம கண்டுக்காம இருக்கலாம். பிரைம் மினிஸ்டர்ஸ் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில்ல ஒரு மெம்பரா இருக்காருன்னா, பிரதமர் மோடிக்கு அவர் அட்வைஸ் குடுக்குறவரா தான் இருக்கு நாங்க பார்க்குறோம் வெளியிலேருந்து. இது மாரி பொறுப்புல இருக்கிறவரு, மக்கள்ட்ட இருக்கிற எல்லா தங்கத்தையும் நான் கார்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றது, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அது ரூஸ்வெல்ட்ன்னு ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் முன்னாடி எடுத்திருக்கிறாரு. அதனால எல்லா தங்கமும் வருமானா வராது. இப்ப நம்ம என்ன சொன்னாங்க, ரூ. 500 1000 நோட்டு எல்லாம் வராது அப்படின்னாங்க. ஆனா அவங்க சர்க்குலேஷன்ல சொன்ன நோட்டோட ஜாஸ்தி வந்துருச்சு. சொன்ன டேட்டுக்குள்ளேயே மூடிட்டாங்க. இல்லாட்டா இன்னும் டைம் குடுத்திருந்தா இன்னும் நோட்டு வந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? ஆனா இந்த வாட்டி என்ன ஆகும்னா, இருக்கிற தங்கம்லாம் காணாம போயிடும். நீங்க நீங்க சொல்ற 35,000 டன்ல 10,000 டன் தான் புடிக்க முடியும். மீதி 25,000 டன்னு காணாம போயிடும். சார், ஜெனரலா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது என்னன்னா, அ பங்குச்சந்தை, ஸ்டாக் மார்க்கெட் மேல ஏறுச்சுன்னா, தங்கத்தோட விலை வந்து குறையும். ஸ்டாக் மார்க்கெட் வந்து கீழ இறங்குச்சு அப்டின்னா, தங்கத்தோட விலை ஏறும் அப்டின்னு. அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்டின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்லுவாங்க. எதிர்மறையா தான் தங்கமும், ஸ்டாக் மார்க்கெட்டும் செயல்படும் அப்டின்றது. உண்மையிலேயே அப்படிதானா? இல்ல இது 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 வந்து இந்த கோரிலேஷன் எப்படி நீங்க பார்க்குறீங்க? அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. தங்கம் தான் ரியல் கரன்சி. நம்ம தங்கங்க நீங்க ரூவாங்கிறது 120 வருஷமா தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்தியாலயே 10 கரன்சி சிஸ்டம் இருந்தது. 1920க்கு முன்னாடியே இந்தியால 10 கரன்சி இருந்தது. 110 120 வருஷத்துக்கு முன்னாடி. அந்தந்த மாகாணத்துல அந்தந்த ராஜா அந்தந்த நோட் அடிச்சு ஓட்டின்னு இருந்தான். ஸோ சடனா ஒரே ரூ. 1 இந்தியா ஃபுல்லா இருந்ததுன்னா கிடையாது. ஸோ இந்த ரூவா, நோட்டுங்கிறதெல்லாம் 150 வருஷத்துக்கு முன்னாடி வந்த திட்டம் தான். தங்கங்கிறது 3000 வருஷம் இருந்தது. ஸோ 1971 15த் ஆகஸ்ட் வரைக்கும் தங்கத்துக்கும் கரன்சிக்கும் ஒரு லிங்க் இருந்தது. அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, யார் வேணா எங்கள்ட்ட டாலர் கொண்டு வந்து குடுத்தா, $36க்கு 30 கிராம் தங்கம் நாங்க தரோம்னாங்க. அது 50கள்லேருந்து 71 வரைக்கும் அப்படி இருந்தது. 71ல நிக்சன் என்ன சொன்னார்னா, எங்க டாலர் உங்க ப்ராப்ளம். கோல்டெல்லாம் தர முடியாதுன்னாரு. அப்பதான் கோல்டு லிங்க் கட் ஆச்சு. ஒரு 30 கிராம் கோல்டு வந்து $36 இருந்தது. அது ஏறி $800 ஆச்சு. அந்த காலத்துல ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்த மொரார்ஜி தேசாய் கோல்டு கண்ட்ரோல் ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்தார். ஏன்னா மக்கள் கோல்டு வச்சுக்கக்கூடாதுன்னு. ஸோ நம்ம ஊர்லேயும் ஒரு கோல்டு கண்ட்ரோல் இன்டைரக்டா இருந்தது. இதுலேயும் அமெரிக்கால கோல்டே எடுத்திருக்காங்க. அதனால நம்மளால நிலேஷா சொல்றது சாத்தியம்னா, ஒரு அரசாங்கம் பண்ணக்கூடும். ஆனா, மக்கள் அரசாங்கத்தோட புத்திசாலிகள்.
அந்த தங்கம் வந்து அண்டர் கிரவுண்டில் போயிடும். சார், இப்ப தங்கத்தோட விலை போயிட்டு இருக்கிறத வச்சு பார்க்கும்போது 2030ல 1 கிராம் தங்கத்தோட விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்க கணிக்கிறீங்க? 25,000 30,000க்குள்ளே இருக்கும். அப்போ ஒரு பவுன் அப்படிங்கிறது இல்லை 2லேருந்து 2,15 லட்சம் 2,40,000 வரைக்கும் இருக்கும். அது உறுதி. ஓகே சார். ஸோ தங்கத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தங்கத்த இப்ப வாங்கலாமா? முதலீடு செய்யலாமா? கூடாதா? இந்த மாதிரியான தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது ஏன் இவ்வளோ தூரம் உயர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியான பல்வேறு விஷயங்களுக்கு விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி. வணக்கங்க. நான் டோட்டலாக வந்து 6 புஸ்தகம் எழுதியிருக்கேன். 3 இங்கிலீஷில், அதோட 3 தமிழ் டிரான்ஸ்லேஷன். யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இந்த புஸ்தகம் வேறு எங்கேயும் கிடைக்காது. வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும். நன்றி, வணக்கம்.